ஹலோ விவாஸ், குட் மார்னிங். இன்றைக்கி கார்லிக் சட்னி எப்படி பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் காமிக்கிறேன். அதுக்கான இன்க்ரீடியன்ஸு ரொம்ப சிம்பிள். கார்லிக் சட்னிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள். தேவையான இன்க்ரீடியன்ஸு கார்லிக்கு ஒரு 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 புல் பூண்டு எடுத்துக்காங்க. இல்லை உங்களுக்கு தேவையான அளவுக்கு நிறையா செய்யணும் கார்லிக் சட்னின்னா இன்னொரு பூண்டு எடுத்துக்காங்க. ஒரு 2 தக்காளி, ரொம்ப இப்போ சின்னதாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. நாங்கள் 3 தக்காளி எடுத்துக்கினேன். ஒரு 5 மிளகா. இந்த மிளகாயில் பாருங்கள், நான் ஒரு ஊசி மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது காரத்தை கொடுக்கும். அதனால் தாளிக்கிறதுக்கு இது கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். அவ்வளோதாங்க. இதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா, பூண்டை நல்லெண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துடணும். வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கார மிளகாவை அதில் எண்ணெயிலே போட்டு வதக்கிட்டு அப்படியே தக்காளி போட்டுடணுங்க. தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுடணும். அவ்வளோதான், சிம்பிள் ப்ராசஸ்ஸு. இப்போ நான் பூண்டை உரிச்சிட்றேங்க. பூண்டை உரிக்கிறது எப்படின்னு நான் இன்னொரு வீடியோவில் போடுறேங்க. அதில் பாருங்கள் நீங்கள். ஹலோ, பாருங்கள், பூண்டு உரிச்சிட்டேன். பூண்டு உரிக்கிறது இன்னொரு வீடியோவில் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். என்ன டுபாக்கூர் பேசுகிறான் பாருங்கள், பூண்டு உரிக்கிறதுக்கெல்லாம் வீடியோ போடுவானா அப்படின்னு நினைப்பீங்க. அது சும்மா ஒரு காமெடிக்கு தான். இப்போ பாருங்கள், கடாயை பற்ற வச்சிட்டேன். இதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்காங்க. கொஞ்சம் தாராளமாக ஊற்றுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்ல சட்னி நீங்கள் ஒரு வாரத்துக்கு வச்சுன்னு சாப்பிட்லாம், கெடாது. அப்படியே ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சட்னி. ஓகே, இப்போ அப்படியே கொஞ்சம் சூடாச்சுன்னா இதை போட்டுருங்க. பூண்டை போட்டுருங்க அதில். ஓகே, நான் கொஞ்சம் அப்படியே வதக்கி எடுக்கிறேங்க. வீடியோ பாருங்கள். போடுவோம். இங்கே பாருங்கள், அப்படியே பூண்டு வதங்க ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு பொன்னிறம் வரணுங்க பூண்டு. வரும்போது நீங்கள் எடுத்துடலாம். பக்கமே இட்லி வச்சிட்டேங்க. இட்லியும் கார்லிக் சட்னியும் சூப்பராக இருக்கும். தோசைக்கும் சூப்பராக இருக்கும். பாஸ்தாவுக்கும் சூப்பராக இருக்குங்க. ஒன்றும் இல்லை, பாஸ்தா வேக வச்சுட்டு இந்த சட்னியில் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், ஓரளவுக்கு பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுத்துட்டேன். நான் இதை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை போட்டுக்கோங்க. மிளகாய் போட்டு ஒரு வதக்குங்க. கொஞ்சம் தண்ணி பட்டுருச்சு, அதுதான் பொரியுது. அது தண்ணி படக்கூடாது எண்ணெயில் காரத்தை கொண்டும். அப்படியே தக்காளி போட்டுருங்க அதில். அவ்வளோதான், விடுங்க. கொஞ்ச நேரம் தக்காளி அப்படியே கொஞ்ச நேரம் வதங்கணும். அப்படியே வதங்கினே இருக்கும்போது ஒரு ஸ்பூனு, சின்ன ஸ்பூன் யூஸ் பண்ணுறேங்க. ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டுக்கோங்க, கம்மி அளவு. ஓகே, அப்படியே வதக்கிக்காங்க. நான் அந்த பூண்டையும் அதிலே போட்டேங்க. பூண்டு இதுக்கு மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நல்லா வதங்கிடுச்சு ஃபஸ்ட்டு. ஸோ அப்படியே போட்டு வதக்குங்க. இது அவ்வளோதாங்க. இது அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அப்படியே அதை தாளிச்சிடணும். எண்ணெய் போட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு அப்படியே தாளிச்சிடணும். அவ்வளோதாங்க, சிம்பிள் தான். சமைக்காத ஆண்களும் பெண்களும் இதை சமைத்து குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தரலாம். ரொம்ப நல்லா இருக்குது சட்னி. நல்லா வதங்கிடுச்சிங்க. அவ்வளோதான். நான் இதை எடுத்து மிக்சியில் போட்டு 2 அடி அடித்து எடுத்துருவேன். கொஞ்சம் ஆற வைங்க, ரொம்ப சூடாக இருக்குது. அதனால் நான் மிக்சியில் போட்டு ஆற வச்சுருக்கிறேன் கொஞ்ச நேரம். ஆனால் நீங்கள் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சு அதுக்கப்புறம் அரைக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன்.
ஆடுறதுக்கு. சட்னி அரைக்கும் போதே பாருங்கள், நான் அதே கடாயை யூஸ் பண்ணி எண்ணெய் ஊற்றி அதை தாளிச்சிட போகிறேன். அது வச்சுருக்கிறேன். பாருங்கள், அரைச்சிட்டேன் நான். இது தாளிப்பும் ரெடியாக வச்சுருக்கிறேன். இதில் எடுத்து இந்த பவுலில் கொட்டி தாளிப்பு ஊற்றிடுவேன். பூண்டு கொஞ்சம் அரைக்கிறதுக்கு மக்கர் பண்ணும், இருந்தாலும் எப்படியாவது நல்லா ஓட்டி அரைச்சிருங்க. இல்லைன்னா சாப்பிடும்போது வாயில் சிக்ஸ்னா திட்டுவாங்க. அது அரைக்கிறவங்களுக்கு தான் பாவம் கஷ்டம். அதனால் நல்லா அரைச்சிருங்க. பாருங்கள், அருமையான சட்னி எப்படி வந்துருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க எவ்வளோ இருக்குதுன்னு. அதில் பாருங்கள், கொஞ்சம் இட்லியில் வைக்கிற பாருங்கள். பாருங்கள், இட்லி சூப்பராக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாரி. ப்ளீஸ் ஷேர், கமெண்ட், லைக், சப்ஸ்கிரைப். ஏதாவது உங்களுக்கு ஸ்டெப்ஸ் ஏதாவது தெரியலனா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எம்மி டேஸ்டி கார்லிக் சட்னி. நீங்கள் இந்த கார்லிக் சட்னியை வந்து தோசைக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை இட்லிக்கு யூஸ் பண்ணலாம், ஏன் சாதத்துக்குமே பசங்க சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குதுங்க. நீங்கள் இந்த சிப்ஸு இந்த இதுக்கெல்லாம் டிப்ஸு வாங்குவீங்க பாரு, அதுக்கு பதில் இந்த டிப்ஸு பண்ணிக்கலாங்க. எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கு. நான் பாஸ்தா கூட நான் சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பாஸ்தா வேக வச்சுட்டு தனியாக இந்த சட்னியில் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குதுங்க. நீங்கள் இந்த கிருமி பாஸ்தா அதெல்லாம் வந்து இதுக்கிட்ட தோற்றுரும். ஸோ அழகாக இருக்குது. செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு நீங்கள் கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.